ஏமா போனா நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை அதுமா சாமி ரூம்ல விளக்கேத்தாம அறையை பூட்டி வச்சுட்டு இப்படி உட்காந்துருக்கீங்களே என்னவா நீங்க? இந்த வீட்டுல மணி சத்தமா மந்திர சத்தமா கேட்க கூடாது சொல்லிருக்கல. உள்ள யாரு ஒப்பதான் மணி ஆடிட்டு இருக்காரு அவர்கிட்ட சொல்லி வைக்கலையா? மாப்பிள்ள நீங்களா இப்படி பேசுறீங்க? நான் உங்க பேர்ல எவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருக்கு தெரியுமா? நீங்க நாஸ்திகர் இல்ல, அதே சமயத்துல ஆஸ்திகர் மாதிரி கடவுள் கடவுள்னு அலையிறவரும் இல்ல. செய்யற தொழில் மேல பக்தி வச்சு மனுஷங்களை தெய்வமா மதித்து அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பளிச்சு வாழற ஒரு நல்ல மனுஷன் நினைச்சுதான் என் பொண்ணையே நான் உங்களுக்கு கொடுத்தேன். நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? நீங்க ஒரு கோயில் பூசாரி மட்டும் இல்ல, ஒரு நல்ல மனுஷன் தெரிஞ்சுதான் உங்க பொண்ணையே கட்டினேன். இப்பதான் தெரியுது அதுவே தப்புன்னு. என்ன தப்புன்னு சொல்றீங்க? உங்க பொண்ணு இன்னும் பூசாரி பொண்ணாதான் இருக்காளே தவிர என் பொண்டாட்டியா மாறவே இல்லை. அவளை மாற்ற முயற்சி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் கடவுளை விட புருஷன் தான் முக்கியம்னு அவன் நினைக்கிற காலம் வரும். அது வரைக்கும் தயவு செஞ்சு வீட்டு வாசல் நிற்காதீங்க. மாப்பிள்ள யாருக்குமே கெடுதல் நினைக்காத என்னையா வெளியே போய் சொல்றீங்க? ஆமாப்பா, உங்களைதான் சொல்றாரு. நீங்க முதல்ல இங்க இருந்து புறப்படுங்க. அப்ப கல்யாணம் பண்ணி வச்சதோட உங்க கடமை முடிஞ்சு போச்சு. நீங்க இங்க போயிடுங்க. அவர் உங்களை கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளுறத இதை பார்க்க வச்சிடாதீங்க. என்னம்மா நீயுமா? தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. போறம்மா போறேன். வந்தவனையும் வருகின்ற வல்வனையும் கந்தன் என்று சொன்னால் கலங்குமே, வந்த உறவும் வருகின்ற நல்வுறவும் கந்தன் என்று சொல்லி கலங்குதே. முருகா நான் என்ன பாவம் பண்ணப்பா? அவள கேக்குது. எனக்கு யார் மேலும் கோவம் இல்ல, என் மேலதான் எனக்கு கோவம். இந்த வீட்டுல ஏதோ ஒரு சூழ்நிலை மாறி இருக்கு. எல்லாரும் மனசுல ஒரு கலக்கு இருக்கு. அதுவும் நல்லதுக்கு தான் நினைக்கிறேன். என்ன கலங்கினா சரி தெரியும். மாப்பிள்ள உங்களுக்கு ஒரு நாள் தெளிவு வரும். அது வரைக்கும் இந்த வீட்டு வாசப்படி நான் விதிக்கவே மாட்டேன். இங்க நான் யாருக்கும் உறவாடுறதுக்காக வரல, என் பேத்தி பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இப்ப பார்க்காமலே போறேன். குழந்தை பத்திரமா பார்த்துக்கிட்டுமா? நீ சேர்ந்து உனக்கே நல்லா இருக்கா? உன்னால பெத்த அப்பனே வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாலே. என்னடா நீ என்னடா இப்படி எல்லாம் செஞ்சுட்டு? நீங்க உள்ள போங்க. ஐயோ பாம்பு போட்டாங்க, பாம்பு போட்டாங்க. இந்த பாரு பேன இருந்து வந்திருக்கு, மணி நிலையில ஊருக்கு தீர்க்கும். அட ஆமல்ல, நம்ம எலக்ட்ரீஷியனை பார்த்து 4 காசு ஆத்தணும்ல. ஆனா நீங்க ஒண்ணு நட்டு போல்டு கொக்கி எல்லாம் சரியாத்தான் இருக்கு. பேன் மட்டும் வந்து எப்படி? இது என்ன குட்டிச்சதா வேலையா இருக்கு? குட்டிச்சாத்தான் வேலை பண்றதே நாம தானடா. என்னன்னு சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலையே. ஏண்டா ஒருத்தர் ஒரு கன்னி பொண்ணை காதலிக்கிறது நியாயம். ராஜா பவன காதலிச்சான், ஆசைப்பட்டான். நாம அவனுக்கு ஒத்தாசை பண்ணோம். நாம அவளுக்கு எல்லா உபத்திரமும் கொடுத்தோம். இப்ப அவளுக்கு கல்யாணம் ஆகி போச்சு. தானே? இப்ப அவளுக்கு 3 வயசுல குழந்தை இருக்கு. இப்ப போய் அவளையும் அவ குடும்பத்தையும் அழிப்போன்னு ஆவேசப்படுறோம், ஆத்திரப்படுறோமே. இது குட்டிச்சாத்தான் வேலை தான்டா. ராஜாவோட அண்ணனை கொலை செஞ்சவரோட குடும்பத்தை அழிக்கிறது தப்புன்னு சொல்றீங்களா? டேய் என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசாயடா. ஆறுமுகத்தோட அண்ணனை கொண்டது ராஜாவோட அண்ணன், அதே மாதிரி ராஜாவோட அண்ணனை கொண்டது ஆறுமுகத்தோட அண்ணன். எப்பவோ 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலைக்கு இப்ப பழிவாங்கன்னு குடிக்காம நம்ம பண்றது வேண்டா குட்டிச்சாத்தா வேலை. அல்ல இப்ப என்னதானே பண்றது? டேய் நல்லவனு கிடையாதும், சொல்லாம கொள்ளாம ஓடி போறதுதான். இப்ப தலையணையில விழுந்த ஃபேனு நாளைக்கு நம்ம தலையில விழுந்துரும். ஏதோ நம்ம அம்மா அப்பா செஞ்ச புண்ணியம் நம்ம தலை தப்பிச்சது. இதே நிலைமை தொடர்ந்து இடிக்காது. அதனால உடனே இடத்த காலி பண்ணிடும். என்னென்ன சொல்றீங்க? டேய் அந்த பொண்ணு கிட்ட ஏதோ பொய் வர இருக்கிறா. இனி அவளை பாய்ச்சோம் நம்ம காலி ஆயிரும். உடனே இடத்த காலி கிளம்பல கிளம்பல. மாமா பன்னீர், மாமா பன்னீர், டேய் பன்னீர், மாமா பன்னீர்.
எங்களுக்கு உன்னை விட்டு ஓடி போறதோட வழிப்பு இல்ல. அந்த பொண்ணுட்டு ஏதோ தெய்வ சக்தி இருக்கு. வேணாம் மாப்பிள, அது உன்னை அழிச்சிரும். நாங்க வரோம். எல்லாமே ஓடி போயிட்டீங்களோ. நீங்க ஓடி போனாலும் அந்த ஆறுமுகசாமி அழிக்கிறது நான் ஓய மாட்டேன். நான் தனியாளாவே அவனை ஒழிக்கிறேன். பாட்டி ஐஸ்கிரீம் வேணும். என்னையம்மா கேக்குறேன், உங்க அம்மாவை கேளு. மம்மி ஐஸ்கிரீம் வேணும். ஃப்ரிட்ஜ்ல இருக்கும், எடுத்து சாப்பிடுமா. நான் பாத்துட்டே இல்ல அம்மா, தொந்தரவு பண்ண கூடாதுன்னு சொன்னேன்ல. கடையில வாங்கி அப்பதான் வாங்கி தரேன். எனக்கு வேணும் மம்மி. அது பிச்சிருவேன். ஏய், ஐஸ்கிரீம் கேட்ட வாங்கி கொடுங்க. இதாம்மா வாங்கி தரேன். ஆமா சார், என்ன சார் வேணும்? குழந்தைக்கு 2 ஸ்டிக்கு 4 கப் ஐஸ்கிரீம் போடு. திருப்தியா? போதும்பா. இதெல்லாம் அப்பா தான் கேட்கணும். வா. ஐயோ, கணிப்பாமா. ஆமா, புவனாதான் பேசுறேன். நாங்க போன வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எனக்கு ஒண்ணும் பெரிய காயம் இல்ல. குழந்தைக்கு தான் தலையில அடிபட்டு தீர்ந்துச்சு. ஆக்சிடென்டா? என் குழந்தைக்கா? எந்த ஹாஸ்பிடல்? பல ஹாஸ்பிடல்ல. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. அத்தை, அத்தை, என்னமாச்சு? ஏன் பதற? வெளியில போனவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அத்தை. என்னமாச்சு? அவருக்கு ஒண்ணு ஆகாது. கூட போற குழந்தைக்கு தான் தலையில லேசா அடிபட்டு தலையில அடிபட்டுருச்சு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? எந்த ஹாஸ்பிடல் கேட்டேன்? ஹாஸ்பிடல் சொன்னாங்க.